வரைக்கும் நீ குழந்தையப்பா. நீ குழந்தைதானா? மனுஷன் இல்லையா? ரேடா மனித குழந்தை, தெய்வ குழந்தை. வெயிலில் ஆடிட்டு இருக்க அப்படி. யார்கிட்ட பேசுறீங்க? சூரியன்கிட்ட. ஏதங்க யார்கிட்ட பேசுறீங்க? பொங்கல் 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 சாம்பார் சாம்பார். நம்ம காலையிலே ஷேக் இருக்குது, நம்ம அதை குடிப்போம். நீங்கள் குடிக்கிறீங்களா இதை? சரி, நீ குடிக்கிறீங்கன்னா சொல்லு, கொடுக்குறேன். ஏண்டா ஏண்டாவா? சரிப்பா, எடுங்க. என்ன மூந்து பார்க்குறீங்க? அந்த பாம்பெலாம் கண்டுபிடிக்கிற நாய் மாதிரி மோந்து பார்த்து காலையில் கஷ்டப்பட்டு சமைச்சிருக்கேன். என்ன சமைச்சிங்கன்னு பார்ப்போம். காய்ஸ், இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட்னு பார்ப்போம். பொறுப்பை வெடிக்குதான்னு பார்ப்போம். ஒன்றும் அடிக்காது, கடைசியாக கொஞ்சம் ஒன்று இருக்கு உங்களுக்கு. என்ன சாப்பிட்டு பிடிச்சாங்க? நானும் சட்டி நிறையா இருக்க போய் திறக்கிறேன், ஆனால் ஒன்றும் கிடையாது. 3 பேருக்கு அப்புறம் எவ்வளோ செய்வாங்க? எட்டாங்க, நான் தான் கடைசி ஆள். என்னது? வெண்பொங்கல். எஸ், வெண்பொங்கல் செஞ்சுருக்காங்க. கொஞ்சமாக எடுத்து வச்சுப்போம். சூடாக இருந்தால் சூப்பராக வந்துருக்கும். ஆமாம், இப்போ கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாப்பிடுவோம். வெண்பொங்கல் தூக்கி ஓரமாக வைப்போம். சரியா? இது வந்து நல்லா கலக்குங்க. நல்லா கலக்கிடுறேன், ஓகேவா? இதுக்கு பேர் வந்து தக்காளி கொஸ்து. தக்காளி கொஸ்து. நான் நம்ப மாட்டேன். எங்களுக்கு இந்த மாதிரி தக்காளி லைட்டாக இந்த மாதிரி கலர் இருந்தாலே நாங்கள் சாம்பார் தான் சொல்லுவோம். தக்காளி கொஸ்து இது நான் யூடியூப்பில் பார்த்து செஞ்சது. தக்காளி கொஸ்து, ஓகேவா? பொங்கல், தக்காளி கொஸ்து, வெண்பொங்கல். இதுதாங்க நம்ம வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட்டு. இவங்க சாப்பிட்றது ஆல்ரெடி சாப்பிட்ருப்பாங்க. சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் தான் செஞ்சுருக்கேன். எல்லா மனைவிமார்களுக்கும் இது ஒரு ஆசை. ஆசையாக செஞ்சதுக்கப்புறம் அதை சாப்பிட்டு பார்த்துட்டு நாங்கள் என்ன இது செஃப்புக்கு முடிச்சுட்டு இந்த ரேட்டிங்காக கொடுத்துட்ருக்குறோம். என்ன இருந்தாலும் நான் இவனை தூங்க வச்சுட்டு கஷ்டப்பட்டு சமைச்சேன். ஆஹா, பொங்கலுக்கு வந்து ஐயர் வீடு தான் ஃபேமஸ், அப்படி தான் சொல்லுவாங்க. ஆமாம், ஐயர் வீட்டில் இருக்கிறது பொங்கல் இதெல்லாம் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஐயர் வீட்டு பொங்கல் மாதிரி இருக்குது, நல்லாயிருக்கும். நம்ம வீட்டு செஞ்சது அப்புறம் ஐயர் வீட்டு பொங்கல் மாதிரி அப்படிலாம் இல்லை, நம்ம வீட்டு பொங்கல் மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. வீடியோக்காக சொல்லக்கூடாது. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, இந்தியாவே நல்லா இருக்குது. யாராவது வந்து இதில் தரத்தை செக் பண்ணி கேட்டிங்கன்னா சொல்லுங்கள், நான் வேணால் தொண்டையில் போட்டு அனுப்பிச்சி வைக்கிறேன். நீங்கள் வேணால் ஷார்ட் பார்த்து சொல்லுங்கள், ஓகேவா? நல்லா இருக்கு, உண்மையாக நல்லா இருக்கும். குழம்பு நல்லா நீ சாப்பிட்டியா? அவர் ஃபோக்கஸ் பண்ணி அவருக்கு இல்லை, அவர் அங்கே தெரியவே இல்லை, அவர் உள்ளே இருக்காரு. காலையில் பொங்கல் சாப்பிட்டீங்கல்ல, நல்லா இருந்துச்சா பொங்கலும் சைட் டிஷ்ஷும்? வந்து தேங்காய் சட்னி இல்லாமல் குழம்பு பேர் தக்காளி கொஸ்து. தக்காளி கொஸ்து நல்லா இருந்தது. நல்லா சாப்பிட்டு நல்லா இருந்தது. தேங்காய் சட்னின்னா பிடிக்காது. தேங்காய் சட்னி சாப்பிடலாம். நீனும் வெண்பொங்கல் சாப்பிட்டுன்னு தூங்காமல் இருக்கிறேன். வெண்பொங்கல் சாப்பிட்டாலே தூக்கம் அப்படி வரணும். அதுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது, கொஞ்சமாக சாப்பிடணும். நான் கரெக்டான அளவில் எடுத்து வச்சுருக்கோம். வேலைக்கு போய் தூங்கணும். கம்மியாக தான் செஞ்சா பரவாயில்ல. அது இதில் வந்து ஒரு விஷயம் சொல்லலாம் இல்லையா? அம்மா மாதிரி செஞ்சு அதிகமாக போட்டு 2 நாள் வைக்காம கரெக்டாக தேவையான லிமிட்டாக செஞ்சு முடிச்சுது. அப்போ ஏன்னா நாய் இல்லை, மாடு இல்லை, நம்ம தான் மாட்டு நாய். அடுத்த பொறுத்தவரை நாளைக்கு பார்ப்பாங்க, இதே மீன் போடணும் கொடுத்தாங்க. கடைசியாக கொடுக்கூடாது. இன்கேஸ் அதிகமாக நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா டக்குன்னு நம்ம எடுத்துக்கணும். அப்பே முன்கூட்டியே கொடுத்துடணும். முன்கூட்டியே கொடுத்தா அக்கம் பக்கத்தில் கொடுத்தா பிரச்சனை. அப்போ அது ஒரு பெருமையாக இருக்கும். அது ஒரு பெருமையாக இருக்கும். ஆமாம், வண்டி பணம் இருந்துச்சு அப்படியே இருப்பாங்க. இவங்க சாப்பிட்டு மீதி கொடுக்குறாங்க. ஆசை சாப்பிட்டுட்டு முடிச்சுட்டு அப்புறம் கடைசியாக வேண்டி கொடுத்தா மிச்சா அவங்க நினைப்பாங்க ஆசையாக கொடுக்குறேன்னு சொல்லி நம்ம நினைப்போம். நான் அவங்களுக்கு தெரிஞ்ச மிச்சம் அது அப்படி கொடுக்கக்கூடாது, தப்பு. இன்கேஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, இங்கே அதிகமாகி போச்சு அப்படின்னா சமைச்ச உடனே கொடுத்துருங்க. கடைசியாக மிச்சம் மீதி வச்சு கொடுக்காதீங்க, அது தப்பு, தவறு. சரிங்களா? தவறான செயல். இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் வேணால் வெண்பொங்கல் தக்காளி கொஸ்து. தக்காளி கொஸ்து, சரிங்களா? கொஸ்து 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 கொஸ்து
மட்டன் குஸ்கா மாதிரி தக்காளி கொஸ்து. பை காய்ஸ். நான்